லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் 10ஆம் மற்றும் 11ஆம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் 11ஆம் நாளாகிய இன்று, அதாவது தமது திருத்தூது பயணத்தின் இறுதி நாளை தொடங்கியிருக்கிறார். காலை 10 மணிக்கு மலாபோ மைதானத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. மலாபோ மைதானம் 2007ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது ஈக்வட்டோரியல் கினியாவின் தலைநகரான மலாபோவில் அமைந்துள்ளது. இது சுமார் 15,250 பேர் அமரக்கூடிய வசதி கொண்டது. இது நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பல்நோக்கு மைதானமாகும். இந்த நவீன மைதானம் கட்டப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் பழைய தேசிய மைதானம் இருந்தது. 1969ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாட்டின் அப்போதைய அதிபர் பிரான்சிஸ்கோ மியாஸ் நுகுமேயாவின் உத்தரவின் பேரில் அரசியல் எதிர்ப்பாளர்கள் 150ற்கும் மேற்பட்டோர் அங்கு வைத்து தூக்கிலிடப்பட்ட ஒரு கொடூரமான வரலாற்று பின்னணியும் இதற்கு உண்டு. இப்பொழுது மலாபோ மைதானம் நாட்டின் விளையாட்டு மற்றும் கலாச்சார மையமாக திகழ்கிறது. இது ஈக்வட்டோரியல் கினியா தேசிய கால்பந்து அணியின் தாயக மைதானமாகும். 2012ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க நாடுகளின் கால்பந்து போட்டிகளை நடத்திய முக்கிய மைதானங்களில் இதுவும் ஒன்று. 2008ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியும் இங்குதான் நடைபெற்றது. தேசிய விழாக்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கான முக்கிய தளமாக இது உள்ளது. மக்கள் ஒன்றுபடும் பொதுவான இடமாகவும் இது செயல்படுகிறது. பெரிய அளவிலான மக்கள் ஒரே இடத்தில் கூட செய்யும் வசதி இருப்பதால் திருப்பலி, திரு அவை நிகழ்வுகள், குறிப்பாக திருத்தந்தையர் வருகை போன்ற நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்படுகின்றன. மலாபோ விளையாட்டரங்கு என்பது ஒரு சாதாரண விளையாட்டு மைதானம் மட்டுமல்ல. சுருக்கமாக சொன்னால், மலாபோ மைதானம் அந்த நாட்டின் கடந்த காலத்தின் சாட்சியாகவும் நிகழ்காலத்தின் விளையாட்டு மற்றும் கலாச்சார அடையாளமாகவும் திகழ்கிறது. மேலும் இது விளையாட்டு, தேசிய ஒற்றுமை மற்றும் திரு அவையின் ஆன்மீக வாழ்க்கை ஆகிய மூன்றையும் இணைக்கும் முக்கிய அடையாளமாக உள்ளது. திருப்பலி நிறைவேற்ற பின் பிற்பகல் மணி 12:15க்கு மலாபோ சர்வதேச விமான நிலையத்தில் திருத்தந்தை அவர்களுக்கு விடைபெறும் நிகழ்வு நடைபெறுகிறது. அனைவருக்கும் நன்றி கூறி இறையாசி வழங்கிய பின் பிற்பகல் மணி 12:45க்கு திருத்தந்தை அவர்கள் புறப்படுகிறார்கள். மலாபோ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ரோமை நகருக்கு திருத்தந்தை அவர்கள் புறப்படுகிறார்கள். இரவு மணி 7:55க்கு ரோமையில் உள்ள பியூமெசினோ விமான நிலையத்தை வந்தடைகிறார் திருத்தந்தை அவர்கள். இத்துடன் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திட்டம் நிறைவு பெறுகிறது. ஏப்ரல் 22 புதனன்று ஈக்வட்டோரியல் கினியாவில் மொங்கோமோவில் உள்ள அமல உற்பவ அன்னை பேராலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆற்றிய மறைவுரை. இப்போது அம்மறைவுரைக்கு செவிமடுப்போம். மனிதராக உருவெடுத்த இறைவார்த்தையின் அன்னையும் ஈக்வட்டோரியல் கினியாவின் பாதுகாவலியுமான அமல உற்பவ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அழகிய பேராலயத்தில் நாம் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கவும், திரு அவையின் வாழ்வு மற்றும் பணியின் ஊற்றும் சிகரமுமான நற்கருணையை கொண்டாடவும் ஒன்று கூடி வந்துள்ளோம். நற்கருணையில் கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மீதும் கடவுள் கொண்ட எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தி வாழ்வுதரும் அப்பமாக தன்னையே நமக்கு அளிக்கிறார். உங்களுடன் இணைந்து இதனை கொண்டாடுவதிலும், இந்த மண்ணில் 170 ஆண்டு கால நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதிலும் நான் மகிழ்ச்சியடைகிறேன். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைவு கூறவும், நற்செய்திக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த பல மறைபரப்பு பணியாளர்கள், அருட்பணியாளர்கள், மறைக்கல்வியாளர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். அவர்கள் தங்கள் சாட்சிய வாழ்வின் மூலம் உங்கள் மக்களின் நம்பிக்கைகள், கேள்விகள் மற்றும் காயங்களுக்கு ஒளியை கொண்டு வந்தனர். கடவுளின் அன்பின் அடையாளங்களாக மாறி துணிவுடன் கிறிஸ்துவுக்கு பணியாற்றினர். இந்த வளமான வரலாறு உங்களை அகில உலக திரு அவையுடன் இணைக்கிறது. ஆப்பிரிக்க மக்களே இப்போது தங்களின் சொந்த மண்ணில் மறைபரப்பு பணியாளர்களாக உள்ளனர் என்று கூறிய திருத்தந்தை 6ஆம் பவுலின் வார்த்தைகளை எதிரொலிக்கும் வகையில் நற்செய்தியை அறிவிப்பதில் நீங்கள் முதன்மையானவர்களாக இருக்க இது உங்களை அழைக்கிறது. இன்று நீங்கள் போற்றும் நம்பிக்கையும் அன்பும் சமூக பொறுப்புணர்வையும் பொது நலத்தையும் வளர்த்தெடுக்க உங்களை ஊக்கப்படுத்தட்டும். தனிப்பட்ட அர்ப்பணிப்புடன் கூடிய இந்த பயணத்தை தடையின்றி தொடர நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இத்தகைய அர்ப்பணிப்புக்கு விடாமுயற்சியும் தியாகமும் தேவை.
திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்க கேட்டது போல நற்செய்தியை மகிழுடன் அறிவிக்கவும் ஒரு திரு அவை துன்புறுத்தல்களை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் கடவுளின் இருப்பு குணப்படுத்துதலையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் தருகிறது. கடினமான தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சூழ்நிலைகளிலும் இருள் சூழ்ந்த காலங்களிலும் கூட தனது அரசை வளரச் செய்யும் ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம். கிறிஸ்து நமது ஆழமான பசியை தீர்க்கும் வாழ்வு தரும் அப்பமாக நிலைத்திருக்கிறார். பசி என்பது இன்றைய தினத்தில் எதனை உணர்த்துகிறது? நம்பிக்கை, நீதி, அமைதி மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த எதிர்காலத்திற்கான பசி உள்ளது. இந்த எதிர்காலம் என்பது செயலற்று காத்திருக்க வேண்டிய ஒன்றல்ல, கடவுளின் அருளால் நாம் கட்டி எழுப்ப அழைக்கப்படும் ஒன்றாகும். ஈக்வட்டோரியல் கினியாவின் எதிர்காலம் உங்கள் தேர்வுகள், பொறுப்புணர்வு மற்றும் ஒவ்வொரு நபரின் மாண்பிற்கான உங்கள் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பொறுத்தே அமைந்துள்ளது. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அன்பின் திருத்தூதர்களாகவும் புதுப்பிக்கப்பட்ட மனித குலத்தின் சாட்சிகளாகவும் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். இதன் மூலம் இந்த நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு பங்களிக்கிறார்கள். உங்கள் இயற்கை வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கட்டும். சமத்துவமின்மையை கடந்து பொது நலனுக்கு சேவை செய்யட்டும். குறிப்பாக ஏழைகள், போராடும் குடும்பங்கள் மற்றும் கைதிகளுக்கான மனித மாண்பையை பாதுகாத்திடுங்கள். நற்செய்தி அறிவிக்க அஞ்சாதிருங்கள். நம்பிக்கையை விதைப்பவராகவும் அமைதியை நிலைநாட்டுபவராகவும் உறவுகளை இணைக்கும் சிற்பியாகவும் உருவெடுங்கள். அமல அன்னை மரியா உங்களை வழிநடத்தி உங்களை கிறிஸ்துவின் மகிழ்ச்சியான மற்றும் தாராள மனமுள்ள சீடர்களாக ஆக்குவாராக. ஏப்ரல் 22 புதனன்று ஈக்வட்டோரியல் கினியாவின் முக்கிய நிலப்பகுதியான ரியோ முனி மாநிலத்தின் பாட்டா நகரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள கைதிகள் மற்றும் அதிகாரிகளை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் வழங்கிய உரை. இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் மனமார்ந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட மனித மாண்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் அழிந்துவிடாது என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒரு எளிய உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே நான் இங்கு வந்துள்ளேன். இறைவனின் அன்பிலிருந்து யாரும் விலக்கப்பட்டவர்கள் அல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. அதில் தவறுகளும் துயரங்களும் இருக்கலாம். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் இறைவன் பார்வையில் விலைமதிப்பற்றவர்கள். இயேசு இதை தனது வாழ்க்கையின் மூலம் நமக்கு காட்டினார். அவர் இதுவரை நம்மை அன்பு செய்தார். மிக கடினமான இதயங்களையும் மாற்றக்கூடிய அன்பின் வலிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். எனது பயணத்தின் போது ஈக்வட்டோரியல் கினியா கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் வலுவான சமூக கட்டமைப்புகளால் செழுமை பெற்றுள்ளதை நான் கண்டேன். நீங்களும் இந்த நாட்டின் ஒரு அங்கமே. நீதியானது சமூகத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் நிலைநிறுத்துவதாக இருக்க வேண்டும். உண்மையான நீதி என்பது தண்டனை வழங்குவது மட்டுமல்ல, மாறாக சமூக நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதிலும் ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வு அளித்து அவனது எதிர்காலத்தை மீண்டும் கட்டமைப்பதிலுமே அதன் முழுமை அடங்கியுள்ளது. இந்த பணி சிறைச்சாலைகளோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. இது ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு பணியாகும். தனிமை சூழ்ந்த இடமாக தோன்றினாலும் ஒரு சிறைச்சாலை என்பது சுய சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் மற்றும் புதிய தொடக்கங்களுக்குமான இடமாக மாற முடியும். மனித மாண்புடன் கல்வி பயிலவும் பணியாற்றவும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். வாழ்க்கை என்பது கடந்த கால தவறுகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை. மீண்டும் ஒரு முறை புதியதாக தொடங்குவதற்கும் ஒரு சிறந்த மனிதனாக உருவெடுப்பதற்கும் எப்போதும் ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளனர். உங்களுக்காக பலர் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கைவிடப்பட்டதாக உணர்ந்தாலும் இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. திரு அவையும் எப்போதும் உங்களுடனேயே பயணிக்கும். நீங்கள் முன்னெடுக்கும் இந்த மனமாற்றமும் கனிவான நற்செயல்களும் உங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழும். அவை அவர்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையை சுடர்விடச் செய்யும். இந்த மையத்தின் இயக்குனர், அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பணியாளர் ஆகியோர் ஆற்றி வரும் பணிக்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனிதாபிமானத்தோடும் அக்கறையுடனும் நீங்கள் செயல்படும்போது கைதிகள் மீண்டும் சமூகத்தோடு உண்மையாக இணைவதற்கான சூழலை உருவாக்க உதவுகிறீர்கள்.
அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு வழங்குவதில் இறைவன் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. கடந்த கால நிகழ்வுகள் உங்கள் நம்பிக்கையை பறிக்க அனுமதிக்காதீர்கள். ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய தொடக்கமே. இரக்கத்தின் அன்னையான அன்னை மரியா உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பாராக. எனது ஜெபங்களில் உங்களை நான் நினைவு கூறுவேன் என உறுதியளிக்கிறேன். நீங்கள் மீண்டும் புதியதொரு வாழ்வை தொடங்க ஆண்டவர் உங்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் மன வலிமையையும் வழங்குவாராக. ஆமென். ஏப்ரல் 22 புதனன்று ஈக்வட்டோரியல் கினியாவின் மிகப்பெரிய நகரமான பாட்டாவில் உள்ள புகழ்பெற்ற பாட்டா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை திருத்தந்தை லியோ அவர்கள் சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் வழங்கிய உரை. இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பு இளைஞர்களே, குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். உங்களின் அன்பான வரவேற்பிற்கும் துடிப்பான நம்பிக்கைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகையும் புன்னகையும் பாடல்களும் கிறிஸ்துவே உங்கள் வாழ்வின் உண்மையான ஒளி என்பதை பறைசாற்றுகின்றன. ஈக்வட்டோரியல் கினியா ஆற்றலும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் நிறைந்த ஒரு இளைய தேசம். நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி கிறிஸ்துவை தனது வழிகாட்டும் மொழியாக கொள்ள இந்த நாடு அழைக்கப்படுகிறது. உங்கள் நடனங்கள், குறியீடுகள் மற்றும் எளிய பொருட்கள் உங்கள் வாழ்வை தாங்கி நிற்கும் ஆழமான விழுமியங்களை பிரதிபலிக்கின்றன. அவை ஒற்றுமை, சேவை, விருந்தோம்பல் மற்றும் மகிழ்ச்சி போன்றவை. நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய மற்றும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொக்கிஷங்கள் ஆகும். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒருமுறை இந்த நாட்டிற்கு நினைவூட்டியது போல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு, மரியாதை மற்றும் ஒப்புரவுடன் இணக்கமாக வாழ்ந்து ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் நிலைநிறுத்த அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆற்றல் மிக்க சாட்சியங்களை பகிர்ந்துள்ளீர்கள். நீதியான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதில் பொறுப்புணர்வு, கடின உழைப்பு மற்றும் மரியாதையின் முக்கியத்துவத்தையும் பணியிடங்களின் பெண்களின் மாண்பை பேணுவதன் அவசியத்தையும் அலிசியா நமக்கு நினைவூட்டினார். இறைவனின் அழைப்பை ஏற்று ஆம் என்று சொல்வது பெரும் துணிச்சலை வேண்டி நின்றாலும் அது இதயத்திற்கு அளவற்ற பேரின்பத்தை வழங்குகிறது என்பதை பிரான்சிஸ்கோ மார்ட்டின் தனது வாழ்க்கை சாட்சியத்தின் மூலம் உணர்த்தினார். உங்களில் யாராவது குருத்துவ வாழ்விற்கோ அல்லது துறவற வாழ்விற்கோ அழைக்கப்படுவதாக உணர்ந்தால் கிறிஸ்துவை பின்தொடர அஞ்சாதீர்கள். அவர் உங்களுக்கு வாழ்வின் நிறைவை அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். உங்கள் வளர்ச்சியின் அடித்தளமாக விளங்குபவை குடும்பங்களே. நம்பிக்கையும் விழுமியங்களும் வேரூன்றும் இடமாக அவை திகழ்கின்றன. உங்கள் குடும்பங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் ஒற்றுமையிலும் அன்பிலும் அவற்றை வலுப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். திருமண வாழ்விற்கு தயாராகிக் கொண்டிருப்பவர்களே, இது ஒரு அழகான திருத்தூது பணி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது இறை நம்பிக்கை மற்றும் வாழ்வின் மீதான திறந்த மனப்பான்மையுடன் கட்டமைக்கப்பட்ட அன்பு, நம்பிக்கை மற்றும் புனிதத்தை நோக்கிய தினசரி பயணமாகும். வாழ்வை பாதுகாப்பதன் அவசியத்தையும் மிகவும் நலிவுற்றவர்கள் மீது அக்கறை கொள்வதன் முக்கியத்துவத்தையும் விக்டர் ஆண்டோவின் சாட்சியம் நமக்கு நினைவூட்டியது. பொறுப்புணர்வு, இரக்கம் மற்றும் மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப அவரது வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. வாழ்வை நேசித்து வரவேற்கும் குடும்பங்கள் அனைவருக்கும் ஒளியையும் நம்பிக்கையும் தரும் ஊற்றுகளாக மாறுகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போதித்தது போல, குடும்பம் என்பது இறைவனின் அன்பின் உயிருள்ள அடையாளமாகும். தியாகங்கள் தேவைப்பட்டாலும் கூட நாம் நம் குடும்பங்களை போற்றி பாதுகாப்போம். அன்பு நண்பர்களே, கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாக நாம் திகழ்வோம். மற்றவர்களுக்கு, குறிப்பாக தேவையில் உள்ளவர்களுக்கு நம்மையே அர்ப்பணிப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. நம் இல்லங்களிலும் உறவுகளிலும் நாம் ஏற்றி வைக்கும் அன்பெனும் சிறு விளக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் இருளையும் அகற்றி ஒரு பெரும் மாற்றத்தை சமைக்கும் வல்லமை கொண்டது. ஈக்வட்டோரியல் கினியாவிற்கும் இந்த உலகிற்கும் ஒளியாய் விளங்கும் கிறிஸ்து.
நம்மை நம்பிக்கையான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தும்படி இந்த பணியில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஏப்ரல் 23 வியாழனன்று ஈக்வட்டோரியல் கினியாவின் தலைநகரான மலாபோ விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆற்றிய மறையுரை. இப்போது அம்மறையுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட விவிலிய வாசகங்கள் திருவிவிலியத்தை நாம் உண்மையாகவே புரிந்து கொள்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றன. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இது கடவுளின் வார்த்தையை மட்டுமல்ல, அவருடைய ஞானத்தால் அவர் தொடர்ந்து வழிநடத்தும் நம் சொந்த வாழ்க்கையின் கதையையும் வாசிக்க உதவுகிறது. திருத்தூதர் பிலிப்பு எத்தியோப்பிய அதிகாரியை சந்தித்தபோது, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி, யாராவது எனக்கு விளக்கிக் கூறாவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று பதிலளித்தார். இந்த பதில் அவரது தாழ்மையையும் திறந்த மனதையும் காட்டுகிறது. அவர் செல்வந்தராகவும் கல்வி கற்றவராகவும் இருந்தபோதிலும் அவர் உண்மையான விடுதலையை பெற்றிருக்கவில்லை. இருப்பினும் பிலிப்புடனான சந்திப்பின் மூலமாகவும் நற்செய்தியின் மூலமாகவும் அவரது வாழ்க்கை மாற்றமடைந்தது. ஒரு சாதாரண வாசகராக இருந்த அவர் இறைவார்த்தையின் வாழும் சாட்சியாக மாறினார். திருமுழுக்கின் வழியாக அவர் இனி அந்நியர் அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளையாக மாறினார். அவரைப் போலவே நாமும் திருமுழுக்கின் வழியாக நம்பிக்கையை பெற்றுள்ளோம். திரு அவைக்குள்ளும் தூய ஆவியின் வழிகாட்டுதலுடனும் நம்பிக்கையோடு வாசிக்கப்படும் போது மட்டுமே திருவிவிலியம் அதன் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. இது ஒருபோதும் தனிப்பட்ட செயலல்ல, மாறாக ஒரு கூட்டு பயணம். முறையான வழிகாட்டுதலின் மூலம் அனைத்து மறைநூல்களும் கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மீட்பை கொண்டுவரும் மனித உருவெடுத்த வாழ்வு தரும் இறைவார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவையே சுட்டிக்காட்டுவதை நாம் காண்கிறோம். இயேசு தந்தையை வெளிப்படுத்தி வாழ்வை அளிக்கிறார். பாலை நிலத்தில் கடவுள் தம் மக்களுக்கு மன்னாவை உணவாக அளித்ததை அவர் நினைவுபடுத்துகிறார். அது இப்போது நற்கருணையில் நிறைவேறியுள்ளது. மன்னாவை உண்டவர்கள் இறந்தனர், ஆனால் வாழ்வின் அப்பமாகிய கிறிஸ்துவை பெறுபவர் என்றென்றும் வாழ்வார். அவர் தமது இறப்பு மற்றும் உயிர்ப்பின் வழியாக நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நிலைவாழ்விற்கான பாதையை நமக்காக திறக்கிறார். எனவே நாம் ஒரு முடிவை எடுக்க அழைக்கப்படுகிறோம். அவரில் நம்பிக்கை கொள்ளவும் அவர் வழங்கும் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். வாழ்வு மற்றும் நீதிக்கான நமது ஆழமான வேட்கை நமக்காக தம்மையே கையளிக்கும் கிறிஸ்துவில் நிறைவடைகிறது. இருளில் ஒளி, வலுக்குறைவில் ஆற்றல் மற்றும் மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்வு என அவரில் நாம் அனைத்தையும் காண்கிறோம். நாம் புனித திருவிருந்தை கொண்டாடும்போது கிறிஸ்துவே நமது வாழ்வு மற்றும் நமது மீட்பு என்று பறைசாற்றுகிறோம். நம்முடைய கடின சூழல் மறைந்து விடாது, ஆனால் அவை இறை பிரசன்னத்தால் ஒளி பெறுகின்றன. அவருடைய வார்த்தை நமக்கு நற்செய்தியாக இருக்கிறது. மேலும் நமது வாழ்வு, சேவை, அன்பு மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் மூலம் அதை உலகுடன் பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு நினைவூட்டியது போல, நற்செய்தியின் மகிழ்ச்சி இயேசுவை சந்திப்பவர்களின் இதயங்களை நிரப்புகிறது. நாம் மற்றவர்களுக்கு நம்மை மறைத்துக் கொள்ளாமல் கடவுளின் அன்பிற்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு சேவை செய்வதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் திறந்த மனதுடன் இருப்போம். ஈக்வட்டோரியல் கினியாவின் திரு அவையாகிய நீங்கள் உங்கள் பணியை மகிழ்ச்சியுடன் தொடர உங்களை ஊக்குவிக்கிறேன். கடவுளின் வார்த்தை அனைவருக்கும் நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் வகையில் உறுதியுடன் நற்செய்தியை அறிவித்து உங்கள் வாழ்வின் மூலம் சான்று பகிருங்கள். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.